அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஹூ கேன் மாஸ்டர் த வெல்த் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இது 3ஆம் பாகம். இந்த பாகத்தில் ஒருவர் சொத்து சேர்க்கின்ற, செல்வம் சேர்க்கின்ற பயணத்தில் அவருக்கு பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பதனை இந்த பதிவின் மூலம் நான் உணர்த்த விரும்புகிறேன். இந்த பதிவினை ஆரம்பம் முதல் இறுதி வரை பொறுமையோடு பார்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜப்பானிய மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டாகும். அவர்களிடத்தில் உபரியாக உள்ள பணத்தினை காஃபி கேனில் போட்டு மூடி வைத்து எங்கேயாவது மறைந்த இடத்தில் வைத்து விடுவார்களாம். மறைவான இடத்தில் அந்த காஃபி கேனை வைத்து மறந்து விடுவார்களாம். பல மாதங்களும் அதை மறந்து விடுவார்களாம். பல வருடங்களும் அதை மறந்து விடுவார்களாம். அதை அவர்கள் ஞாபகப்படுத்தியே பார்க்க மாட்டார்களாம். அது அப்படியே இருக்குமா? என்றாவது பல ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு பண தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் எங்கேயாவது அந்த மறந்து வைத்து விட்ட பணம் கிடைக்கிறதா என்று அங்குமாக கையை விட்டு தேடி பார்க்கும் பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் அந்த காஃபி கேனில் வைத்த அந்த பணமானது அவருடைய கைக்கு சிக்குமா? ஆபத்து காலத்தில் அந்த பணம் அவர்களுக்கு உதவியாக இருக்குமா? இந்த பழக்கம் ஜப்பானிய மக்களின் வாழ்வாதாரத்தை மிகவும் வளமாகி இருக்கிறது. 2ஆம் உலக போரின் அழிவிற்கு பிறகு ஜப்பானிய மக்களின் வளர்ச்சிக்கு இந்த பழக்கமானது ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் பெருமை கொள்ள வைக்கிறது. நம்ம ஊருங்களில் கூட காக்கா பார்த்தீங்கன்னா எப்பயாவது இந்த சாப்பிட்ற பொருளை தூக்கி போயிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு அது சாப்பிட்டு மீதி இருக்கிற அந்த சாப்பாட்டு பொருளை எங்கேயாவது கூரைங்கள்ல, எங்கேயாவது மறைவான இடங்கள்ல, பில் இருக்கிற இடத்துங்கள அதை வச்சுட்டு போயிடுமா. அது மறுபடியும் திரும்பி எடுத்துக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது பத்திரப்படுத்திட்டு போயிடுமா. திரும்ப எப்பயாவது நமக்கு கிடைச்சா எடுத்துக்கலாம். அதே போலதான் இந்த ஜப்பானிய மக்களும் அவர்களிடத்தில் உபரியாக உள்ள பணத்தினை இவ்வாறு சேமித்து வருகிறார்களாம். இன்றளவும் அந்த பழக்கம் அவர்களிடத்தில் நடைமுறையில் உள்ளது என்பதனை நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்பொழுது நான் அறிந்து கொண்டேன். அது மிகவும் வியப்பான ஒரு இது. நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராவா பணம் இருக்குது, அதை செலவு பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம இல்லாம அதை சேமிப்பா ஒரு முதலீடா போட்டு வச்சா அது பல ஆண்டுகளை கழித்து அது நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதுதான் இந்த பதிவின் மூலம் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை. ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். செய்தித்தாளில் வந்த ஆர்டிக்கல், அது யூடியூபிலும் ஒளிபரப்பானது. சண்டிகர் மாநிலத்தில் ரத்தன் என்பவர் அவருடைய வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாராம். நிறைய தேவையில்லாத பேப்பருங்க, குப்பையெல்லாம் இருக்குது, பழைய புக்ஸ் எல்லாம் இருக்குது, தேவையில்லாத பேப்பருங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து பழைய பேப்பர்காரனுக்கு போட்டலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேவையில்லாத பேப்பருங்களெல்லாம் தரம் பிரித்து தேவையானது எது, தேவையில்லாதது எது, அதெல்லாம் தரம் பிரிக்கிறப்ப அவருடைய அப்பாவுடைய பெட்டியில ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருந்தான். அது பாண்டு வடிவில் ஒரு சர்டிஃபிகேட் இருந்தான். அந்த சர்டிஃபிகேட் என்னன்னு அவருக்கு தெரியல. இது உதவுற பேப்பரா உதவாத பேப்பரான்னு கூட அவருக்கு தெரியல. அதை என்ன பண்ணாரு, தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த பேப்பரை ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவேற்றி, இது என்னன்னு எனக்கு தெரியல, இது விஷயம் யாராவது தெரிஞ்சாக்கா எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க, இது எங்க அப்பாவுடைய பெட்டியில இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை இன்ஸ்டாவில் போடுறாரு. அதை பற்றி அறிந்த சில பேர் என்ன பண்றாங்களா, அவருக்கு தகவல் கொடுக்குறாங்களாம். ஏன்பா, இது ரிலையன்ஸ் கம்பெனியினுடைய ஷேரு, உங்க அப்பா இது 1988 வாங்கியிருக்கிறாரு. ஒரு ஷேர்னுடைய அப்போதைய மதிப்பு 10 ரூபாய். 300 ரூபாய் செலவு பண்ணி 10 ஷேரை அவர் வாங்கியிருக்கிறாரு. 30 ஷேர் அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த 30 ஷேர்னுடைய இன்றைய சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 15 லட்சத்திலிருந்து 18 லட்சம் வரைக்கும் இது இருக்கும். அதனால இதை குப்பைன்னு நினைச்சு எடுத்து போடுறாத, இது நீங்க கேஷ் ஆகி கன்வெர்ட் பண்ணினாக்கா 18 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும்னு பதிவு போட்டாங்களாம். அதை பார்த்த இவருக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் நடந்துதான். அவர் எதிர்பார்க்கவே இல்லை அந்த 18 லட்சம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு. அவங்க அப்பா
அந்த 300 ரூபாய் செலவு பண்ணி 1988வது வருஷத்துல அந்த 30 ஷேரை வாங்கி பெட்டியில வச்சுட்டு அவர் இறந்தும் போயிட்டார். அவர் இறந்தும் போயிட்டார். தன்னுடைய மகனுக்கு அதை சொல்லவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து அந்த 300 ரூபாயானது குட்டி போட்டு வட்டி போட்டு டிவிடெண்டாகவும் ஸ்பிளிட்டாகவும் போனஸாகவும் அவருக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கிற ஷேர்ஸ் திரும்ப அவருக்கு கிடைச்சதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த பதிவுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, முதலீடுகளை நம் நீண்ட கால அடிப்படையில் அணுகும் பொழுது, எந்த ஒரு முதலீட்டினையுமே நீண்ட கால அடிப்படையில நம்ம அணுகும் பொழுது, அது நீண்ட கால அடிப்படையில அதை செய்யும் பொழுது 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அப்படி செய்யும் பொழுது அது நமக்கு கொடுக்கின்ற அந்த ரிட்டர்ன் ஆனது பல மடங்கு பெரிதாக இருக்கும் என்பதனை நாம் அறிய வேண்டும். ஸோ நேற்று போட்டுட்டு இன்னைக்கே எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்லாம் பார்க்காம, ஒரு வருஷத்துல எனக்கு ரிட்டர்ன் வேணும், 2 வருஷத்துல எனக்கு ரிட்டர்ன் வேணும், அதுவும் அதிகமான ரிட்டர்ன் வேணும் அப்படின்லாம் பார்க்காம, நம்ம செய்கின்ற அந்த சின்ன சின்ன முதலீடானது அது நீண்ட கால அடிப்படையில அதை அணுகும் பொழுது அது நமக்கு அதிக நன்மையை பயக்கக்கூடிய அளவுக்கு அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? ஒன்று, சேமிப்பு பழக்கத்தை ஜப்பானிய மக்களை போல் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சேமிக்கின்ற பணத்தினை அவங்க அந்த காஃபி கேன்ல வேற வழி இல்லாம போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா நாம அப்படி போட்டு வைக்காம போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்லை பேங்க்லயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ இல்லை ஷேர் மார்க்கெட்லயோ இல்லை பாண்ட்ஸாவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாவோ எங்கேயோ ஒரு இடத்துல அது வளர்ற மாதிரி நம்ம முதலீடு செஞ்சுட்டு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணும் பொழுது அந்த முதலீட்டுல இருந்து நமக்கு எண்ணி முடியாத ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரிட்டர்ன் நமக்கு கொடுத்துக்கிட்டு போகுது. அதுதான் அந்த நீண்ட கால முதலீட்டினுடைய நன்மை. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா என்ன பண்ணாரா, சதுரங்க விளையாட்டுல மிகவும் கை தேர்ந்த ராஜா. தன்னுடன் யார் சதுரங்க விளையாட்டில் விளையாடி வெற்றி பெறுபவர்களோ அவர்களுக்கு அவர்கள் கேட்கிற பரிசை நான் கொடுப்பேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. அப்போ அந்த நாட்டுல ஒரு பெண் அந்த ராஜாவோடு சதுரங்க விளையாட்டினை விளையாட்டி அந்த ராஜாவுக்கு எதிராக அவள் ஜெயித்து விடுகிறாள். அப்பொழுது அந்த ராஜா கேட்கிறார், உனக்கு பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பணம் வேண்டுமா என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெண்ணானவள் சாதுரியமாக காம்பவுண்ட் எஃபெக்ட் பற்றி தெரிஞ்ச அந்த பொண்ணு, இந்த சதுரங்க விளையாட்டில் 64 கட்டங்கள் உள்ளன, ஒவ்வொரு கட்டத்திலும் வைக்கின்ற நெல்மணிக்கு நிகராக அதை ஸ்கொயர் பண்ணி அடுத்த கட்டத்துல எனக்கு நெல்மணி வேணும். உதாரணமாக முதல் கட்டத்தில் 2 நெல்மணிகளை வைத்தால் அந்த 2 ஸ்கொயர் 4, 2 2 4, அது 2வது கட்டத்தில் இருக்கணும். ஸோ 3வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4 × 4 16 நெல்மணிகள் 3வது கட்டத்தில். அப்புறம் 4வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 16 × 16 256 நெல்மணிகள். ஸோ இது போல 64 கட்டத்திற்கும் எனக்கு நெல்மணிகள் வேண்டும் ராஜாவே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறான். அரசருக்கு இதில் இருக்கிற அந்த சூட்சமம் தந்திரம் தெரியவில்லை. அவர் என்ன பண்றாரு, நான் தட்டு நிறைய தங்கம் கொடுக்க நினைக்கிறேன், அவள் கேட்கிற அளவிற்கு நான் பணம் கொடுக்க நினைக்கிறேன், ஆனால் இந்த பெண்ணானவள் இதை கேட்கிறாளே, இதில் அவளுக்கு என்ன விட போகிறது? 1 மூட்டையோ 2 மூட்டையோ நெல் தானே அவளுக்கு கிடைக்கும், இல்லையென்றால் 10 மூட்டை நெல் கூட கிடைக்குமே, அது ஒரு தங்க காயினுக்கு கூட நிகராகாது, இவள் என்ன பைத்தியக்காரியாக இருக்கிறாள் என்று அவளை ஏளனமாக பார்த்துவிட்டு அவள் ஆசைப்படி அவளுக்கு கொடுக்க உத்தரவும் போடுகிறார். ஸோ அந்த கால்குலேஷன்ஸை போடும் பொழுது போடதான் தெரியுதா அந்த நாட்டுல அந்த நாட்டினுடைய களஞ்சியத்தில் இருக்கிற நெல்மணிகள் மொத்தத்தையும் கொண்டு வச்சா கூட அந்த சதுரங்க விளையாட்டுல இருக்கிற அந்த கட்டத்துல பாதி அளவுக்கு கூட வைக்க முடியலையா. ஸோ பாதி அளவுக்கு கூட வைக்க முடியல. அது மாதிரி மில்லியன் ட்ரில்லியன் நம்பர் ஆஃப் நெல்மணிகள் நாட்டில் இருக்கிற மொத்த நெல்லையும் எடுத்து வச்சா கூட பாதி கட்டத்துக்கு கூட வைக்க முடியும். அப்பொழுதுதான் அந்த ராஜா உணர்ந்தாராம், அந்த பெண் எவ்வளவு சாதுரியமானவள், எவ்வளவு பிரெயின் இருக்கிறவ, ரொம்ப சாதுரியமா இந்த அளவுக்கு பெரிய விஷயத்தை கேட்டிருக்கிறாளே அப்படின்னு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வருகிறது என்றால், ஒரு சின்ன ஆரம்பமாகத்தான் அது தெரியும்,
அது நாளடைவில் நாளடைவில் பெருக 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 அதை நம்ம பெருக பெருக வளர்க்கும் பொழுது அது நமக்கு நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு நம் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்து விட்டு செல்லும் என்பதனை நீங்கள் உணர வேண்டும். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அதை தான் சொல்லியிருக்கிறாரு, த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இஸ் 8th wonder ஆஃப் த வேர்ல்ட். ஸோ ஏழை மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் பணக்காரர்களாக விரும்பினால் அவர்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ நம்ம சம்பாதிக்கிற பணத்தினை சிறுக 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 எஸ்ஐபி மூலமாகவோ சின்ன சின்ன அமௌண்ட்டோ எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை காம்பவுண்டிங் அடிப்படையில பல வருடங்களுக்கு நம்ம அதை வெயிட் பண்ணும் பொழுதுதான் நம்மளுடைய செல்வங்கள் அது தானாக வளரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய செல்வங்கள் நமக்கு தானாக வளரும் பொழுதுதான் நாம் உண்மையான செல்வத்தை இது சேர்க்க முடியும். ஸோ உங்களுடைய செல்வங்களை ஏதோ ஒரு முதலீட்டு திட்டங்களில், பயனுள்ள முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்துவிட்டு அது வளரும் வரையில் பொறுமையோடு அதை முதலீடு செய்து கொண்டே இருங்கள். இதுதான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கூற விரும்புவது. ஸோ ஜப்பானிய மக்கள் எப்படி அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிற பணத்தினை காஃபி கேனில் போட்டு வைத்து அந்த பழக்கத்தினை அவர்கள் வாழ்நாளையே மாற்றியதோ, இந்த சண்டிகரில் எப்படி ஒரு 30 ஷேரை வாங்கி வச்சுட்டு 40 வருஷம் கழிச்சு அது எப்படி 18 லட்சமா மாறினதோ, அதே போல இந்த ராஜா சதுரங்க விளையாட்டுல ராஜா கிட்ட ஜெயிச்ச ஒரு பொண்ணு சாதுரியமா எப்படி அந்த நாட்டினுடைய மொத்த நெல்மணியையும் களஞ்சியத்துல இருக்கிற மொத்த நெல்மணி வச்சாலும் பத்தலையோ, அதுதான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங், நீண்ட கால முதலீட்டினுடைய நன்மை. ஸோ எந்த ஒரு முதலீடுமே செய்துவிட்டு நம் பொறுமையோடு நீண்ட காலம் அதை காத்திருக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற பலன் நமக்கு பல 100 மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்ணும்பொழுது அது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. இன்னும் நிறைய பதிவுகள், நிறைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அது எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் என்பதனை நான் உங்களிடத்தில் கூறிக்கொண்டு, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க, லைக் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னு சொல்லுங்க. அதை பிடிக்கலன்றதுக்கான காரணத்தையும் சொல்லுங்க. நன்றி.